வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கருக்காவூருங்கிற ஊரில் இருக்கேன். அதாவது இது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கருக்காவூர். திருப்பாலந்துறை, அதாவது பாபநாசத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். இறைவன் பேர் பார்த்திங்கன்னா முல்லைவனநாதர். ஏன்னா இந்த தலத்தை முல்லை வனம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு எல்லாமே கொஞ்சம் அழிய நிலையில் இருக்குது. ஆனால் கிடைச்ச தகவலை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் சிற்பத்தை பாருங்களேன். இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு நந்தி, இது முக்கண் இருக்குது, 3 முகங்கள் இருக்குது. இது யாரை குறிக்குதுன்னு சரியாக தெரியல. சிற்பங்கள் இங்கே கொஞ்சம் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இந்த இறைவன் இறைவிக்கிட்ட நிறைய கூட்டங்கள் இருக்குது, அதனால் போய் பார்க்க முடியாது. இறைவன் பேர் முல்லைவனநாதர். தமிழ் பேர் முல்லைவனநாதர். இது பார்த்திங்கன்னா மகாமண்டபம். இது பார்த்திங்கன்னா மகாமண்டபம். முதல்ல கோவிலோட அமைப்பை சொல்லிடுறேன், அப்புறம் மற்றதை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த சிற்பங்கள்லாம் அந்த காலத்தில் உள்ள ஆடல் மங்கைகள் அவங்களெல்லாம் குறிக்கும். கோவிலில் சாமியை கும்பிடும்ல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது எதனால் இந்த கோவில் சிறப்பு அப்படின்னா, கருத்தரிக்கிறக்கூடிய பெண்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பிறக்கணும், கரு காக்கணுங்கிறதுனால தான் இந்த அம்மனுக்கு பேரே கருகாத்த அம்மன்னு சொல்கிறாங்க, கருகாத்த நாயகின்னு சொல்கிறாங்க. கருனாலே குழந்தை தானே, அதனால தான் இப்போ அம்மன் சன்னதியில் அவ்வளோ கூட்டம் நிற்குது. வெள்ளை நின்று சாமி கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மண்டபம். இந்த கோவிலோட கல்வெட்டு தகவல் வச்சுருக்கேன், அதை நான் தனியாக எழுதியிருக்கேன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். என்னால் கல்வெட்டு செய்தியை பார்க்க முடிஞ்சதுன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அங்கே தான் இருக்காங்க. அம்பாலோட சன்னதி அங்கே தான் இருக்குது. அவங்க பேர் கருகாத்த நாயகி. இவங்க கற்பராஜாம்பிகைன்னு வச்சுருக்காங்க. அது வடமொழி சொல். கற்பராஜாம்பிகை கிடையாது, கருகாத்த நாயகிங்கிறது தான் இறைவியோட பெயர். இவர் 2 சிற்பம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிற்பம் இங்கே பணிபுரிஞ்சவங்களோட சிலையாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அமைப்பாக கூட இருக்கலாம். எதுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இந்த கோவில் ரொம்ப பெருசாகவும் இருக்குது, அதே சமயம் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோட்டோ பிடிக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்த சிலையை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது அந்த காலத்தில் வேலை செய்தவர்கள், பணி செஞ்சவங்களுடைய சிற்பங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் ஒரு சிற்பம் இருக்குது. சரி 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 சரி. இந்த கோவிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை பத்தது மகாமண்டபம். இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே தான் பைரவர், சூரியன், சந்திரன் இந்த மாதிரி கிரகங்களுக்கு நவகிரகத்தை உள்ளே வச்சுருக்காங்க. கோவிலுடைய கொடிமரம் தான், கொடிமரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடம். அப்புறம் இங்கே 2 நந்தி இருக்குது, 2 நந்தி இருக்குது. அங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா படிக்கட்டு கிட்ட ஒரு எழுத்து பொறிச்சிருக்காங்க. அது படிக்கலாம், ஆனால் இங்கே உள்ளவங்க எல்லாரும் கூட்டமாக நிற்கிறதுனால காட்ட முடியுது. துவாரஸ்கந்தர்னா வேறு யாரும் இல்லை, முருகனை தான் அப்படி வடமொழி சொல்லியிருக்காங்க. இந்த சிலையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது முருகனுடைய சிலை. ஸ்கந்தர் அப்படின்னாலே முருகன் இருக்கும். இந்த கோயிலில் 2 நந்தி இருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதுதாங்க இறைவன் முல்லைவனநாதர். இது உள்ளே தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இங்கே நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க. பிச்ச பெருமாள்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. பிச்ச பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வல்லோகநாதன சகாசோனன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏதோ கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க, அது என்னன்னு சரியாக தெரியல. இது மேலே இருக்கிறது விச்ச பெருமாள். கோவில் அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிப்படி போன்ற அமைப்பை வைத்து இதில் இது பண்ணியிருக்காங்க. வெள்ளை தான் எடுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கல்வெட்டை வந்து ரொம்ப குறுகிய இதாக வச்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப நமக்கு அதிகமாக தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கல்வெட்டு இருக்குது. முதலாம் ஆதித்த சோழனோட கல்வெட்டு இருந்திருக்கு, பராந்தக சோழனோட கல்வெட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மாமன்னர் ராஜராஜ சோழனோடது இருக்குது, ராஜேந்திர சோழனோடது இருக்குது, ராஜாதிராஜனோட கல்வெட்டு இருந்திருக்கு, அப்புறம் உத்தம சோழனோட கல்வெட்டு இருந்திருக்கு. இப்படி எல்லாருடைய கல்வெட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாயன்மார்கள், உள்ளே இருக்கவங்க எல்லாருமே நாயன்மார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சந்தான குறவர். நான் ஏற்கனவே இவங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். சந்தான குறவர்கள் இவங்க பேர். அதாவது மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் போன்ற 5 பேர் இதில் இருக்காங்க. அப்புறம் இங்கே 4 பேர். நான் உள்ளே இருக்கிறத எப்படியாவது நான் உள்ளே போயிருந்தது இல்லைங்க. நவக்கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இறைவன் இருக்கார். இதை சொல்ல மறந்துட்டேன். இறைவனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முல்லைவனநாதர்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா திருக்கருகாவூரத்து உடைய மகாதேவர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்குது, சரிங்களா? இங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் பெயிண்ட்டை வச்சு அழைச்சிருக்காங்க. இது வந்து கோட்டை விநாயகர். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த கோவிலோட வரலாறையும் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, சொல்ல வர நம்மளையும் ஒழுங்காக எடுக்க விட மாட்டாங்க. இது தென்முக கடவுள் தட்சிணம். இது தாங்க நிருதி விநாயகர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வழிபட மாதிரி உள்ள அமைப்பில் உள்ள விநாயகர், நிருதி விநாயகர். ஆனால் இது என்னன்னு தான் தெரியல, இது வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாஸ்தா மாதிரி தெரியுதுங்க. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா அமைப்பு மாதிரி தான் தெரியுது. ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இங்கே இந்த கல்வெட்டெல்லாம் இவங்க வந்து தெளிவாக தெரியாத மாதிரி இந்த பெயிண்ட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெரியல. அதனால தான் எழுதி வச்சுருக்கேன். அந்த ஒரு அறிஞர் வந்து எழுதி வச்சு அவருடைய இதில் பார்த்தேன். எபிகிராஃபி இண்டிகாலையும் சில விஷயங்கள் இருந்தது. அதை தான் இன்றைக்கி எழுதிட்டு வந்தேன். சரி, வேறு ஏதாவது கல்வெட்டு விஷயங்கள் பார்க்கலான்னு வந்தால் கல்வெட்டு முழுமையாக இந்த கல்வெட்டு மட்டும் தான் கொஞ்சம் தெரியுது. நான் வேணால் எபிகிராஃபி இண்டிகாவில் வந்து தனியாக கல்வெட்டு இருந்தது அப்படின்னா சொல்கிறேன். இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது அர்த்தநாரீஸ்வரர். பொதுவாக நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த அர்த்தநாரீஸ்வரரோ இல்லை லிங்கோத்வரோ எந்த சிலை வைத்தாலும் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக முருகன் சிலையை தான் வைப்பாங்க, முருகன் சன்னதி வைப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. முருகன் சன்னதி வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. கோயில் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அமைப்புகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான்முகன் சிற்பங்கள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே. அதான் உண்மை. பீடம் 2-3 பீடம் இங்கே கிடக்கு. அப்புறம் முருகன் இது 6 முகம் கொண்ட முருகன், சண்முகன். கல்வெட்டுக்காக தான் நம்ம கோவிலுக்கே வரோம். ஆனால் கல்வெட்டு ரொம்ப இல்லாதது ஒரு வருத்தத்தக்க செய்தி. துர்க்கை அம்மன், அப்புறம் சண்டிகேஸ்வரர். உள்ள நவக்கிரகம் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. கோவில் இறைவன் இருக்கார். இறைவனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அது நான் எழுதி தான் வச்சுருந்தேன். சரி, அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்களை காட்டி முடிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அம்பாள் அங்கே இருக்காங்க. அம்பாள் வந்து இந்த பக்கம் இருக்காங்க, இறைவன் இந்த பக்கம் இருக்கார். பொதுவாக இறைவன் இங்கே வச்சாங்கன்னா அம்பாளை எதிர்த்தாப்பில் வைப்பாங்க.